இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வும் பாரதிய ஜனதா கட்சி. உதாரணத்திற்கு டங்ஸ்டன் மைனிங். இந்த டங்ஸ்டன் மைனிங் நீங்க பாருங்க, இந்த அரிட்டாப்பட்டி பிளாக், நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுறாங்க. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 2023 15/9/2023 எழுதுறாங்க. இந்த மாதிரி நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும். தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க, நாங்க சொல்லவே இல்லை. 8/2/2024 அதாவது பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி 2024 தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக்க பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்கறாங்க. யாரு கொடுக்கறாங்க, அதிகாரி பேரு கூட இருக்குங்க, நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த அதிகாரி மேல இவங்க தாவுவாங்க தமிழக அரசு. அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் வச்சுதான் மத்திய அரசு 2வது டிரான்ச் 4வது டிரான்ச்ல இந்த மைனிங்க கொண்டு வர்றாங்க. பிரிஃபர்ட் பிட்டர் நவம்பர் 7ஆம் தேதி 2024 வர்றாங்க. இதெல்லாம் ஆன பிறகு 10 மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்ஜெக்டே பண்ணலீங்க, எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லல. அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறோம். நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம். விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க. அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இன்னைக்கு நிறைய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இதை பாக்குறாங்க, அரசியல்வாதிகள் வேற வேற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் 3 மினரல் இருக்கு. மத்திய அரசு உதாரணத்திற்கு இந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் மினரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கல் மினரல். அதுல விற்பனை செய்யக்கூடிய ₹1 கூட மத்திய அரசுக்கு வராது. ₹1 கூட. மத்திய அரசு ஒரு ஃபெசிலிட்டேட்டர். உங்க மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா GSI அவங்க ஒரு மாநிலமா போய் பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை மாநில அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க, மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மாநில அரசு கேட்கிறாங்க. அதுபோலதான் தமிழக அரசை நம்முடைய மத்திய அரசு 2023 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி கேட்கிறாங்க. ஏன்னா அதற்கு முன்பே GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அரசுக்கு 2021 சொல்லிட்டாங்க இங்க டங்ஸ்டன் இருக்கு. ஏன்னா புரிதலுக்காக இது 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் சொல்வது போல மத்திய அரசுக்கு ₹1 கூட இதுல இருந்து பணம் வராதுங்கன்னா, டங்ஸ்டன் விற்கிற காசு எல்லாமே அந்த மினரல் ரைட்ஸ் மாநில அரசுக்கு போகுது. அதனாலதான் நீங்க ஒரிசா பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு நிறைய பணம் மினரல் ரைட்ஸ் உங்களுக்கு வருது. மத்திய அரசு ஃபெசிலிட்டேட் மட்டும் தான் பண்றாங்க. ஃபெசிலிட்டேட் பண்ணுவதற்காக கேட்ட பொழுது மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அதன் பிறகு டெண்டர் கண்டிஷன் மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணல. டெண்டர் போட்ட பிறகு அப்ஜெக்ட் பண்ணல. 10 மாதம் கழித்து டெண்டர் ஓபன் பண்ணி ஆன்லைன் டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கின்ற நிறுவனத்திற்கு கிடைத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு மாநில அரசு அப்ஜெக்ட் பண்றாங்க. எதற்காக இதை சொல்ல வர்றாங்கன்னா, மாநில அரசு எப்பொழுதே சொல்லி இருக்கலாம், செப்டம்பர் மாசமே அங்க சமணர் படுகை இருக்கு, அழகர் மலை இருக்கு, 2000 ஆண்டு பழமையான மெகாலித்திக் பரியல் சைட் இருக்கு, எங்கேயும் சொல்லவில்லை. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மத்திய அரசு, நான் பேரை சொல்ல விரும்பலீங்கன்னா, அவர் சொல்லும் பொழுது கூட இவ்வளவு பெரிய ஏக்கர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுதான் அவங்களோட இன்புட்.